லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு மூலதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 35% உள்ளது. இது வந்தால் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் மறக்காமல் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 397 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 963 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 497 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 529 ஃபெல்ஸ். தங்க விலை சொல்லும்போது எச்சி முழுங்க வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு விலை ஏறி போயிருக்குது. பணிப்பெண்ணை கொலை செய்து தோட்டத்தில் புதைத்த குவைத்தி சாதில் அப்துல்லாவில் நடந்த சம்பவம். 14 வருட சிறை தண்டனை உறுதியானது. கணவனுக்கும் தந்தைக்கும் ஒரு வருடங்கள். வாகன சாரதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு மற்றும் தகவல். வீடியோ பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கும் அரபு நாட்டு தலைவர்கள். இதோ பாலஸ்தீனுக்கான ஆதரவு அதிகரிப்பு. தெரித்து ஓடிய இஸ்ரேல் எங்கேயுமே இல்லை, இருந்த பொசிஷன்லேருந்தே ஓடிட்டாங்க. அதிரடியான ஸ்பீச் காசாவை பற்றி. இதோ அனைத்து கூடாரங்களும் அகற்றப்படுகின்றது. ஜஹரா மற்றும் சால்மி பகுதிகள் 500 தினார் கட்டணம். கடலோரத்தில் ஒரு டொஃபி பேப்பர் போட்டாலும். டொமஸ்டிக் ஒர்க்கர் பயானில் மாரடைப்பால் மரணம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் ஒரு தகவலோடு வந்திருக்கிறார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதிர்வரும் நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் இலேசான தூசி காற்று மற்றும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் பனிமூட்டங்கள் வரலாம். குளிர்காலத்துடைய ஆரம்பம் வெகு விரைவில் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயாராகிக்கோங்க. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்துடைய தன்மை குறைந்தது நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனி வரும் நாட்களில் அப்படியே மெதுவாக குளிர்காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்றாற் போல் அனைவரும் அதற்கேற்றாற் போல தேவையான பொருட்களையும் வாங்கி தயாராகிக்கோங்க. تقلب سريع ونشهد الظواهر الجوية الغريبة في الخريف بسبب هذا الضغط الجوي، فهو موسم العواصف الجوية. لكن هذا الخريف مع استمرار الرياح الشمالية نتوقع والله العالم أن تستمر معنا هبات الغبار وتكون نسب الرطوبة وتكثيف الغيوم والأمطار ضعيف بسبب ضعف الرياح الجنوبية، وتدخل علينا البرودة مبكر ونلاحظها خاصة في المناطق الصحراوية آخر الليل، وتكون الأجواء متقلبة في درجات الحرارة. فيها شوية حرارة بالنهار لكنها بالليل تنخفض الحرارة تدريجيا خلال فترة الخريف خاصة في المناطق الصحراوية البعيدة عن البحر. والله أعلم.
பணிப்பெண் ஒருவர், அதாவது பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறாரு. பயானில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஒரு குழந்தையை பார்த்துக்கிறது தான் உங்களுடைய ஜாபாக இருந்திருக்குது. பெரிய அந்த அளவில் ஹார்ட் ஒர்க் பண்ணின ஒருத்தரும் இல்லை அப்படின்றது கன்ஃபார்மான தகவல். ஏன்னா பக்கத்து வீட்டில் நம்மளுடைய இலங்கை சகோதரி முனோரா சிஸ்டர் வந்து நேற்றைய தினம் எனக்கு வாய்ஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களே தான் இந்த செய்தியை அனுப்பியிருந்தாங்க. குறிப்பாக தயவு செய்து வீட்டு பணிப்பெண்களாக இருக்கலாம், சாரதிகளாக இருக்கலாம், நம்மளால் முடிஞ்ச வேலைகளை தாண்டி மிகப்பெரிய வேலைகள் கொடுத்தாலும் ஏதோ நம்ம முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்ற நினைப்பிலையும் சரி, இல்லை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னும் சரி, தயவு செய்து பண்ணாதீங்க. தன்னால் முடிஞ்சதை பண்ணுங்கள். முடியாதுன்னே சொல்லுங்கள். வாரது வரட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் முடியாததை நீங்கள் ட்ரை பண்ணி கடைசியில் அது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நோயோ இல்லை வருத்தத்தையோ இல்லை உயிரிழப்பையோ கொண்டு வந்தால் அதில் பாதிக்கப்பட போகிறது ஒட்டுமொத்தமாகவே உங்களை சார்ந்தவர்களும் நீங்களும் தான். அதால் தயவு செய்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடையே எல்லாம் வளருவன் வந்த வழியே நம்மளை திருப்பி நாட்டுக்கு அனுப்பிடணும். குறிப்பாக ஜஹராவில் சாதில் அப்தல்லா பகுதிகளில் நடந்த ஒரு நாட்டையே ஒழுக்க வைத்த கொடூர கொலை சம்பவம் ஒன்று கடந்த காலங்களில் பதிவாகிச்சு. அதாவது தன்னுடைய வீட்டு பணிப்பெண் அடித்து, ஏதாவது ஒரு வாக்குவாதம் தகராறு வந்ததில் அடித்து அந்த பணிப்பெண் விழுந்துட்டாங்க. அதோட கோய்த்து என்ன செய்கிறாரு, உடனடியாக அந்த பணிப்பெண்ணை வீட்டோடைய பின்பக்கத்தில் குழியை தோண்டி புதைச்சிடுறாரு, டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. இந்த சம்பவம் வந்து நாட்டையே உலுக்கிய சம்பவமாக இருந்துச்சு. ரணாராவுடைய மரணத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு பிலிப்பைன் பணிப்பெண் மரணம். அதுக்கு பிறகு உடனடியாக இந்த சம்பவம் குறித்து குவைத்துடைய அரசாங்கம் தீவிரமாக விசாரணை பண்ணி அதற்குரிய தக்க நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதே போல் இப்போதைக்கு தண்டனைகள் பற்றி வெளியாகி இருக்குது. அந்த குவைத்தி குடிமகனுக்கு 14 வருட கடூழிய சிறை தண்டனையும், இந்த கொலை குற்றத்தை மறைத்த காரணத்துக்காக அந்த குவைத்தி குடிமகனுடைய மனைவிக்கும் அவருடைய தந்தைக்கும் ஓராண்டு கால கடூழிய சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. ஆனால் பணம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிலிப்பைன் பெண்ணுடைய குடும்பத்துக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். எவ்வளவு நல்ல மாமா பாபாக்கள் இருந்தாலும் சிலர் வந்து ஆபத்தானவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. பாதுகாப்பு முக்கியம். அதே போல் இதோ 87 ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறாங்க. எனர்ஜி ஒர்க்ஸ் வந்து நடக்க போகுது. அதாவது எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான சில வேலைப்பாடுகள் ஆரம்பிக்க இருக்கிறதால சால்மி மற்றும் ஜஹரா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்டு கொட்டாய்கள் மற்றும் பல கூடாரங்கள், டென்ட்டுகள் அனைத்துமே உடனடியாக ரிமூவ் செய்ய போகிறாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இதை ஆரம்பிச்சிட்டாங்க. கடலோர பகுதிகளில் ஒரு டோஃபி பேப்பர், ஆஃப்டர் ஆல் ஒரு சாக்லேட் பேப்பரை நீங்கள் சாப்பிட்டு போட்டாலும் 500 தினார் அபராதம் செலுத்த வரும். தயவு செய்து ரொம்ப கவனம். கடலோர பகுதிகளுக்கு போகக்கூடியவங்க இந்த விடயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. القمامة أو المخلفات أيا كان نوعها، سواء كانت أغذية، بلاستيك، بقايا طعام، مخلفات، أيا كان نوعها في غير الأماكن المخصصة لها، ويعاقب عليها القانون بغرامة تصل إلى 500 دينار كويتي. وبالنسبة شلون يتم رصدها؟ عن طريق الزملاء من الضبطية القضائية، الضباط القضائيين إذا طلعوا وشافوا هذا الفعل. للأسف بعض التصرفات تصير خاطئة من بعض الأفراد، يتم تحرير المخالفة وتأخذ الإجراءات اللي هي إجراءاتها القانونية للمخالفة إلى أن يتم تقديم طلب الصلح. فهذه تعتبر مخالفة بيئية لها أضرار. للأسف الناس يعني تتصرف فيها تعتقد أنها ما لها ضرر بيئي، ولكن لها تأثير كبير على التربة، على الهواء، تجيب حشرات، تجيب بكتيريا، فلها أضرار كبيرة. والدولة خصصت يعني أماكن حاويات، فإحنا نتخلص منها بطريقة صحيحة، وما شاء الله بكل مكان موجودة يعني حاويات اللي هم ஹெட்லைன்ஸில் டிரைவர்களுக்கு மட்டும் நான் சொன்னேன். இல்லை, குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தகவல். புதிய ஒரு ஸ்மார்ட் வெஹிக்கிளை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். இந்த ஸ்மார்ட் வெஹிக்கிள் மூலம் டிராஃபிக் ரூல்ஸை மீறக்கூடிய டிரைவர்களுக்கும் ஆப் இருக்குது. அதே போல தான் நீங்கள் எல்லோரும் பயோமெட்ரிக் எடுத்துட்டிங்களா? ஏன்னா இந்த இன்ஸ்பெக்ஷனில் பயோமெட்ரிக் எடுக்காதவங்களுக்கு கூட பிரச்சனை வரும். ஏன்னா ஸ்கேனிங் சிஸ்டம், ஃபுல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதில் ஆக்டிவ் மூடில் இருக்குது. யாரெல்லாம் போகிறாங்க வராங்க, யாரெல்லாம் ரோடில் போகிறாங்களோ அத்தனை பேருடைய ஸ்கேனிங்கும்
முகத்தை ஸ்கேன் பண்ணும். அதே மாதிரி வண்டிகளில் எந்தெந்த டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஸ்கேன் பண்ணும், உடனே ஃபோட்டோ எடுக்கும். அதே மாதிரி தான் அக்காமா இல்லாத ஒருத்தர் அப்படின்றதையும் அந்த கேமரா டிடெக்ட் பண்ணி காட்டி கொடுத்துரும். இவருடைய எந்த தகவலும் இல்லை, இவருடைய அக்காமா எக்ஸ்பயர் ஆகியிருக்குது, இவருக்கு பயோமெட்ரிக் எடுக்கலை, எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக இதில் காட்டி கொடுத்துரும். ஏன்னா எங்களுடைய முகங்கள் தான் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சகத்துடைய சிஸ்டத்தில் அப்படியே பதிவாகி தானே இருக்குது. அதனால் ஸ்கேனிங் ஜஸ்ட் மூஞ்சி பார்த்தாலே போதும், நம்மளுடைய மொத்த பயோடேட்டாவையும் காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி பயோமெட்ரிக் எடுத்த பிறகு நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு தலைமறைவாக இருந்து உங்களை தேடக்கூடிய குற்றவாளியாக இருந்தாலும் அதில் கூட ஸ்கேனிங்கில் இன்னார் தான் இன்ன குற்றவாளி இந்த இடத்துல நிற்கிறாருன்றதையும் காட்டி கொடுத்துரும். கேமராவில் பட்டம் சோழி முடிஞ்சது. தயவு செய்து கவனம். இதோ தெரித்து ஓடியது இஸ்ரேல். பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் முன்னே சிரியாவுக்கு தன்னாலான அனைத்து உதவிகளையும் செய்யும் கத்தார். கட்டார் நாடு தற்போது மற்ற தாழ்த்தப்பட்ட அரபு நாடுகள், மிகவும் பாதிக்கப்பட்ட அரபு நாடுகளான அனைத்து அரபு நாடுகளையும் கட்டியெழுப்பும் திட்டத்தில் அது தீவிர செயல்பாடை ஆரம்பித்துள்ளது. தற்போது சிரியாவிலிருந்து ஆரம்பம். ஈரான் தங்களுடைய அனைத்து வித ஏற்பாடுகளையும் தயார் நிலையிலே வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான சில வேலை திட்டங்கள்லையும் இறங்கியிருக்கிறாங்க. இதோ சைனா ஒஃபிஷியலாக டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, யுனைடெட் நேஷன்ஸோட பலஸ்தீனை சேர்த்துக்கோங்க. பிரேசில் பிரசிடென்ட் சல்யூட் பண்ணியிருக்கிறாரு பாலஸ்தீனுக்கு ஆதரவு அளித்ததுக்கு. அதே மாதிரி துருக்கி நாட்டு பிரசிடென்ட் எர்தகனும் இந்த பேச்சுவார்த்தையில் பலஸ்தீனுக்காக பேசியிருக்கிறாரு. அதே போல் காசாக்காக ஒட்டுமொத்த நாடும் அரங்கமே அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் கைதட்டுகளோட. அதே மாதிரி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கிறாங்க. சவுதி அரேபியா, துருக்கி, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஜோர்தான், பாகிஸ்தான் மற்றும் ஈஜிப்த். கத்தாருடைய நடவடிக்கைகள் ஒரு செகண்ட் அப்படியோ ஆட வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்த்தோம், என்னடா கத்தார் மறுபடியும் அடிக்காமல் விட்டுட்டாங்களே, கத்தார் யுத்தம் ஒன்று நடத்தியிருக்கணுமே, மறு தாக்குதல் நடத்தியிருக்கணுமே அப்படின்னு சாதாரணமாக நம்ம போரை பற்றியே சிலர் சிந்தித்தோம். சில கருத்து வேறுபாடுகளும் இருந்துச்சு. பலரும் விமர்சனங்களையும் தெரிவித்தாங்க. அட கத்தார் அடிக்கலை, கத்தார் பயந்துட்டாங்க, கத்தார் சைலண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கட்டார் அடிக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் அடிக்கிறோண்டா அப்படின்ற மாதிரி ஜெனிவாவில் போய் உட்கார்ந்து செம்மையாக ஒரு அடியை கொடுத்துருக்குறாங்க. பாலஸ்தீன் தனி நாடாக அறிவிக்கப்படுது. பாலஸ்தீனுடைய எல்லைகள் எது அப்படின்ற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அந்த நாட்டுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்ரேலியர்களும் வெளியேறணும். பாலஸ்தீன் தனிநாடு யுனைடெட் நேஷன்ஸோட இணைச்சிக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் பிரேக்ஸோடு இணைச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி சைனா ஒரு வார்னிங்கை போட்டிருக்குது. இது சம்பந்தமான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் டொனால்ட் ட்ரம்ப்போட இன்றைய தினம் பேச போகிறாங்க ஒயிட் ஹவுஸில் இந்த அரபு நாடுகள் குழு. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் பாலஸ்தீன் காசா பிரச்சனைகள் இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய நாட்டம் எதுவோ அதுவே முடிவடையும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. யுத்தம் பாலஸ்தீன் முடிவடைஞ்சிச்சுன்னா அதே மாதிரி இஸ்ரேல் இல்லை, உக்ரைன் ரஷ்யாவுக்கான பேச்சுவார்த்தையும் இன்றைய தினம் முதலாவது நடைபெறுது. அதுக்கப்புறம் தான் இரண்டாவது அரபு நாடுகளுடைய பேச்சுவார்த்தை ஒயிட் ஹவுஸில் நடைபெறுது. பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த யுத்தம் நிறைவடைந்து சுபிச்சமான நிம்மதியான சூழல் இந்த அரபு நாடுகளில் உருவாகிச்சுனாலே போதும், மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சில வீடியோ காட்சிகள் இருக்குது, பிடிச்சவங்க பாருங்கள். The President will also be hosting bilateral meetings with the UN Secretary General and the leaders of Ukraine, Argentina, and the European Union. The President will also later in the day hold a multilateral meeting with Qatar, the Kingdom of Saudi Arabia, Indonesia, Turkey, Pakistan, Egypt, the UAE, and Jordan.
بسم الله الرحمن الرحيم. فخامة رئيس الجمهورية الفرنسية، معالي الأمين العام للأمم المتحدة، معالي رئيسة الجمعية العامة للأمم المتحدة، الحضور الكرام، السلام عليكم ورحمة الله وبركاته. أتشرف بإلقاء كلمة المملكة العربية السعودية كرئيس مشارك في المؤتمر نيابة عن صاحب السمو الملكي الأمير محمد بن سلمان آل سعود ولي العهد رئيس مجلس الوزراء حفظه الله. ويطيب لي أن أنقل لكم تحيات سيد خادم الحرمين الشريفين الملك سلمان بن عبد العزيز آل سعود حفظه الله وسموه الكريم، وتمنياتهما بنجاح أعمال هذا المؤتمر. ونود أن نشكر فخامة الرئيس إيمانويل كرون ومعالي السيد أنطونيو غوتيريش ومعالي رئيس الجمعية العامة على جهودهم لإنجاح المؤتمر الذي يشكل فرصة تاريخية نحو تحقيق السلام وتأكيد الالتزام الدولي بتنفيذ حل الدولتين. الحضور الكرام، ينعقد هذا المؤتمر برئاسة مشتركة بين المملكة العربية السعودية والجمهورية الفرنسية في ظل استمرار سلطات الاحتلال الإسرائيلية في نهجها العدواني ومواصلتها لجرائمها الوحشية تجاه الأشقاء الفلسطينيين في قطاع غزة وانتهاكاتها في الضفة الغربية والقدس الشريف واعتداءاتها المتكررة على سيادة الدول العربية والإسلامية، وآخرها العدوان الغاشم الذي استهدف دولة قطر الشقيقة، وهو ما يقدم عن إسرائيل في ممارستها العدوانية التي تهدد الأمن والاستقرار الإقليمي والدولي وتقوض جهود السلام في المنطقة، ويعزز اقتناعنا الراسخ أن تنفيذ حل الدولتين هو السبيل الوحيد لتحقيق السلام العادل والدائم في المنطقة. الحضور الكرام، إن الموقف التاريخي لفخامة الرئيس الفرنسي بالاعتراف بدولة فلسطين واتخاذ العديد من الدول لهذا الموقف الشجاع والتأييد الدولي الواسع لقرار الجمعية العامة للأمم المتحدة اعتماد إعلان نيويورك بشأن تسوية قضية فلسطين بالوسائل السلمية وتنفيذ حل الدولتين الذي صوت لصالحه 142 دولة، يعكس إرادة المجتمع الدولي في إنصاف الشعب الفلسطيني وترسيخ حقه التاريخي والقانوني وفق المرجعات الدولية والقرارات الأممية ذات الصلة ومبادرة السلام العربية. الحضور الكرام، إن المملكة عازمة على مواصلة شراكاتها مع الجمهورية الفرنسية وجميع الدول الداعية للسلام في سبيل متابعة تنفيذ مخرجات هذا المؤتمر لوضع حد للحرب في غزة ووقف جميع الإجراءات الأحادية التي تهدد السيادة الفلسطينية، والعمل على إنهاء الصراع في المنطقة وتجسيد الدولة الفلسطينية المستقلة على حدود عام 1967 وعاصمتها القدس الشرقية. وفي الختام، نجدد شكرنا للدول التي اعترفت أو أعلنت عزمها الاعتراف بالدولة الفلسطينية، وندعو بقية الدول إلى اتخاذ هذه الخطوة التاريخية التي سيكون لها بالغ الأثر في دعم الجهود باتجاه تنفيذ حل الدولتين وتحقيق السلام الدائم والشامل في منطقة الشرق الأوسط، وإيجاد واقع جديد تنعم فيه المنطقة بالأمن والاستقرار والازدهار. والسلام عليكم ورحمة الله وبركاته.